நியூயார்க்ல கார்னிங்கிற கிளாஸ் மியூசியத்துக்கு போயிருந்தோங்க. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க நயகரா வந்து சுத்தி பார்க்கலான்னு போயிருக்கும்போது, அதுக்கு பக்கத்துல நயகராலருந்து 2 ஹார்ஸ் டிராவல் பண்ணி போனோம்னா, இந்த கிளாஸ் மியூசியம் இருக்குதுங்க. இந்த மியூசியத்த சுத்தி பார்க்க வர்றவங்களுக்கு டைம் டிராவல் வந்து போட்டிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்டா இருக்கட்டும், பக்கத்து சிட்டியா இருக்கட்டும், நம்ம எவ்ளோ நேரம் டிராவல் பண்ணி வர்றோம் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மியூசியத்துல நம்ம ஓன் கிளாஸ வந்து மேக் பண்ணிக்கலாங்க. அதத்தான் வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க என்னென்ன கிளாஸஸ் வந்து நம்மளே ஓனா மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம இருக்கிற இந்த பில்டிங் வந்து கிளாஸ் மியூசியத்தோட தானுங்க. ஆனா பட் இங்க அந்த கிளாஸ் தயாரிக்கிற இடம் கிடையாது. இது வந்து வர்றவங்க வந்து ஷட்டில் புடிச்சு நம்ம அந்த கிளாஸ் மியூசியத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. ஷட்டில் ஃபில் ஆயிருச்சு. ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த மியூசியமே இருக்கு. இந்த பில்டிங்லேருந்து நம்ம வெளிய வந்தோம்னா, மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே சைடு வாக் இருக்குதுங்க. இவங்க வந்து ஒரு ரெட் லைன் வந்து மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ரெட் லைன நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, கிளாஸ் மியூசியத்துக்கே நீங்க வந்துரலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்ப நம்ம இந்த ரெட் லைன ஃபாலோ பண்ணி தாங்க போய்க்கிட்டு இருக்கிறோம். இந்த பில்டிங் தாங்க கார்னிங் ஆஃப் கிளாஸ் மியூசியம். ஸோ உள்ள என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஒரு நல்ல பிஸ்தா கிரீன் கலர்ல பயங்கர அழகா வந்து ஒரு கிளாஸ் டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அத டச் பண்ணாத அளவுக்கு வந்து சரவுண்டிங்ஸ்ல கிளாஸால வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. மியூசியத்துக்கு உள்ள போணும்னாவே நம்ம சுத்தி பார்க்கறதுக்கான டிக்கெட் தாங்க ஃபர்ஸ்ட்டு வாங்கணும். பட் உள்ள என்டர் ஆனோனே இந்த கிளாஸ வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கும்போது பயங்கர அட்ராக்டிவா இருந்துச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கிளாஸ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் டிக்கெட்டே வாங்க போனேன். ஸோ டிக்கெட் வாங்கும்போது நமக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை கேட்பாங்க. நீங்க இன்னைக்கு கிளாஸ் வந்து ஓன் கிளாஸ் மேக் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு தனி சார்ஜஸ் வந்து ஆட் ஆன் பண்ணுவாங்க. டிக்கெட்டு சார்ஜ் இல்லாம. டிக்கெட் வாங்கியாச்சு. இனி கிளாஸ் மியூசியத்த சுத்தி பார்க்க வேண்டியது தாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கிளாஸ் டிசைன்ல வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இது வந்து கிளாஸ்ல பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லைட் செஞ்சு வச்சிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த மியூசியத்துல ஒவ்வொரு பீஸஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா அழகா வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமா கிளாஸ்ல பண்ண முடியும்? அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஸோ நான் சொல்றத விட நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.
இந்த கிளாஸ் டிசைன் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, 1000 கைகள் வந்து இதுல வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இத வந்து டிசைன் பண்ணவர் வந்து சாங் டாங்கிறவருங்க. அவரு வந்து இது எங்க மேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெய்ஜிங்ல தான் மேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கிளாஸ் டிசைன் வந்து பர்ட்டிகுலரா நேர்ல பார்க்கும்போதும் சரி, ஃபோட்டோல பார்க்கும்போதும் சரி, ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. அடுத்த டிசைன் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லலாம் எப்படி செடிகள் வந்து முளைச்சிருக்கும், அந்த மாரி வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. டேபிளுக்கு அடியில பார்த்தீங்கன்னா, தலைகீழா வந்து கப்ஸஸ் எல்லாம் வந்து டம்ளர்ஸ் இதெல்லாம் வந்து தலைகீழா வச்சிருக்க மாரி வச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பயங்கர நுணுக்கத்தோட வந்து ரொம்ப அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில குடிக்கக்கூடிய டம்ளர் வெரைட்டீஸ் பாருங்க. எவ்ளோ வெரைட்டீஸ் இருக்குதுன்னு. ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குதுங்க. ஸோ பாருங்க ரேக் ரேக்கா வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. கிளாஸ் டிசைன வந்து 3Dயா வந்து நம்மனால பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் இங்க தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஒரு சைடு பார்க்கும்போது வேற மாரி இருக்கு. இன்னொரு சைடு பார்க்கும்போது வேற மாரி இருக்கு. ஸோ இது 3D எஃபெக்ட்ல வந்து இந்த கிளாஸ் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த கிளாஸஸ்லயே இந்த கிளாஸ் டிசைன் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டுங்க. ஒரு டேபிள்ல ஒரு கிளாஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டிருக்கு. அத நல்லா அந்த ஷேடோல உத்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஹியூமன் வந்து சின்ன வயசுலேருந்து வயசாகுற வரைக்கும் எப்படி வந்து அந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் அப்டிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க இத பார்க்கறதுக்கு.
கிளாஸ் மியூசியத்துக்கு டிக்கெட் வாங்கும்போதே நான் ஓன் கிளாஸ் மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் அதுக்கும் சேர்த்து வாங்கியிருந்தேங்க. ஸோ உள்ள எல்லா கிளாஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, இப்போ ஓன் கிளாஸ் மேக் பண்ற பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கிறோம். ஓன் கிளாஸ் மேக் பண்றதுக்கு நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் இருக்குதுங்க. பட் நாங்க என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா, டம்ளர்ல வந்து டிசைன் பண்ற மாரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் ஆனா பர்ட்டிகுலரா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா நான் வந்து என்ன பண்ணணும்னு நெனச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலர் மாரி செய்யணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டேன். ஆனா, அதுல என்ன ப்ராப்ளம்னா, நாங்க வந்து இந்த மியூசியத்த பார்த்துட்டு அடுத்து நாங்க ஃப்ளைட்ட புடிக்கணும் ஊருக்கு கிளம்புறதுக்காக. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க செய்யற டாலர் வந்து நீங்க செஞ்சு குடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, அது கூல் டவுன் பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்க வாங்கிக்கிற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைனாலும், உங்க அட்ரஸ்க்கு வந்து நாங்க கொரியர் கூட பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அது பண்றதுக்கான ஸ்லாட்ஸ் இருக்கான்னு கேட்டா, ஸ்லாட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே. எது சிம்பிளா இன்னைக்குள்ள முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிளாஸ் டிசைன் பண்றது வேணா நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அட்லீஸ்ட் இத ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த கிளாஸ் டிசைன்ஸ நம்மளே வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ ஒட்டி, அதுக்கப்புறம் வந்து இத நாம வந்து டிசைன் பண்ணலாங்க. ஸோ எப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியா தாங்க இருந்துச்சு. இந்த கிளாஸ் டிசைன நான் எப்படி பண்ணேன்னா, நம்ம டெக்கரேட் பண்ண கிளாஸ வந்து உள்ள வச்சு லாக் பண்ணிருவாங்க. இந்த 2 சைடு இருக்கும்போது நம்ம ஹேண்ட்ஸ உள்ள விட்டு அந்த கிளாஸ ஹோல்ட் பண்ணி, இந்த டஸ்டிங் மாரி பண்ண சொல்லுவாங்க. ஹோல் கிளாஸ்க்கு நம்ம டஸ்டிங் பண்ணிட்டுருக்கும்போது, நம்ம ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிற இடத்துல மட்டும் இந்த டஸ்டிங் படாது. மீதி பிளைனா இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த டஸ்டிங் படும்போது, இந்த கிளாஸ் வந்து பிளர் ஆயிரும். ஸோ ஃபைனலா இந்த மாரி ஒரு அவுட்புட்ல தான் இந்த கிளாஸ் வருங்க. ஸோ இது வந்து ரொம்பவே டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. நம்ம கிளாஸ் டிசைன் பண்ணி முடிச்சுட்டோம் அப்டின்னா, அவங்களே நம்ம கிளாஸ வாங்கிட்டு போய் பக்காவா சேஃப்டியா ரோல் பண்ணி நமக்கு பேக் பண்ணி குடுத்துருவாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா, இந்த பிளேஸுமே கிளாஸ் டிசைன் மேக் பண்றதுதாங்க. ஆனா டிஃபரெண்ட் வெரைட்டீஸா இருக்குது. ஸோ அதுக்கு தான் பீப்பிள்ஸ்லாம் ஸ்லாட் வைஸ் உட்கார்ந்துருக்காங்க. கிளாஸ் டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்தது நாங்க போனது பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ எப்படி உருவாக்குறாங்க அப்டிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் லைவா. மியூசியத்துல எவ்ளோ வெரைட்டீஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல தாங்க ஒரு கிளாஸ வந்து லைவா அவங்க எப்படி செஞ்சு நம்மகிட்ட கண்ணு முன்னாடி காமிக்க போறாங்க அப்படிங்கிறம்போது, பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பயங்கர ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு இதுல வந்து கிளாஸ வந்து எடுக்குறாங்க. அதுக்கு மேல அந்த கிளாஸ எப்படி மோல்டு பண்ணி டிசைன் பண்ண போறாங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைனலி ரொம்ப, ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து ரொம்ப சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ இத வந்து அப்படியே டிஸ்ப்ளேக்கு வைக்க மாட்டாங்க. இத வந்து கூல் டவுன் பண்ணணும். ஓவர் நைட் கூல் டவுன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்ப்ளேக்கே வைப்பாங்க. ஸோ இங்க தான் கொண்டு போய் கூல் டவுன் பண்றதுக்கான பிளேஸ் போல. ஸோ அங்க வச்சுட்டாங்க அவங்க. லைவா கிளாஸ் டிசைனை பண்றத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்க முன்னாடியே போர்ட்ல போட்டிருக்காங்க. வெல்கம் டூ த சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான வெரைட்டீஸ்ல வந்து கிளாஸஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல எப்படி வந்து கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாரி எக்யூப்மென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்க நாம தெரிஞ்சுக்கலாம்.
ஓல்டு ஜெனரேஷன்ல எப்படி வந்து கிளாஸ் தயாரிப்பாங்க, அந்த கிளாஸ மெல்ட் பண்றதுக்கு எப்படி ஒரு அடுப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அழகா காமிச்சிருக்காங்க. கார்னிங் கிளாஸ் மியூசியம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம்தாங்க. ஸோ இந்த கிளாஸ் மியூசியத்தில நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலா நம்ம எப்பவுமே வந்து மியூசியமா இருக்கட்டும், இல்ல ஒரு பிளேஸ்க்கு போறதா இருக்கட்டும், அட் லாஸ்ட் வந்து நம்ம அவங்களோட ஷாப்ப வந்து விசிட் பண்ணாம வரவே மாட்டோம். அதேபோல கார்னிங் கிளாஸ் மியூசியமோட ஷாப்க்கு போயிருந்தோங்க. ஸோ அங்க போய் பார்த்தா டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து கிளாஸ்லயே பண்ணி வச்சிருந்தாங்க. சின்ன டாய்ஸ்லருந்து, பெரிய ஃப்ளவர் வேஸ்லருந்து எல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்ளோ யூனிக்கா, டிஃப்ரெண்ட்டா அழகா இருந்துச்சுங்க.
வீட்ட டெக்கரேட் பண்ற கிளாஸ் திங்ஸா இருக்கட்டும், இல்ல கிச்சன்ல யூஸ் பண்ற கிளாஸ்வேரா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஷாப்புங்க. ஸோ ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ரைஸும் ரீசனபிளா தான் இருந்துச்சு. இந்த கிளாஸ் மியூசியத்த நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. ஸோ இந்த கிளாஸ் மியூசியத்தோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி பல வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.